மனுஸ்மிருதி எதிர்ப்பரங்கு நிகழ்வை தலைமை வகித்து நெறிப்படுத்திக் கொண்டிருக்கிற அனைத்து இந்திய ஜனநாயக மாதர் சங்கத்தினுடைய மாநில தலைவர் தோழர் எஸ் வாலண்டினா அவர்களை, தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் மாநில பொருளாளர் தோழர் பாப்பா ரமணி அவர்களை, அனைவரையும் வரவேற்று சிறப்பித்திருக்கிற இந்திய மாதர் தேசிய சம்மேளனத்தின் மாநில செயலாளர் தோழர் ஜி மஞ்சுளா அவர்களை, சம்மேளனத்தின் மாநில தலைவர் தோழர் பி பத்மாவதி அவர்களை, அனைத்து இந்திய ஜனநாயக மாதர் சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் தோழர் பி சுகந்தி அவர்களை, கலை இலக்கிய பெருமன்றத்தின் மாநில குழு உறுப்பினர் தோழர் எஸ் கே கங்கா அவர்களை, இந்த நிகழ்வை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கிற நெறிப்படுத்திக் கொண்டிருக்கிற தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கத்தின் பொதுச் செயலாளர் தோழர் ஆதவன் தீட்சண்யா அவர்களை, இந்நிகழ்வில் பங்கேற்று சிறப்புரையாற்றி இந்நிகழ்வுக்கு சிறப்பு சேர்த்திருக்கிற திராவிடர் கழகத்தின் பிரச்சார செயலாளர் வழக்கறிஞர் தோழர் அருள்மொழி அவர்களை, மற்றும் இந்த கருத்தமர்வில் இணைப்பில் இருக்கும் ஜனநாயக சக்திகளை, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தோழர் குறிப்பிட்டதைப் போல பல்வேறு பணிச்சுமைகளுக்கு இடையில் உங்களிடையே கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. சுருக்கமாக சில தகவல்களை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். தோழர் அருள்மொழி அவர்கள் விரிவாக இது குறித்து நம்மிடையே பேசியிருக்கிறார். நாம் ஒரு நெருக்கடியான காலச்சூழலில் இருக்கிறோம். இந்தியா முழுவதும் அவர்கள் தங்களின் வேட்டைக்காடாக மாற்றியிருக்கிற சூழலில் தமிழகத்தை தற்போது குறிவைத்திருக்கிறார்கள். வட இந்தியாவில் எதையும் சாதிக்க முடியும் என்கிற அளவுக்கு அவர்கள் வலுப்பெற்றிருந்தாலும், தென்னிந்தியாவிலே அவர்கள் தொடர்ந்து காலூன்றுவதற்கு, வேரூன்றுவதற்கு, குறிப்பாக தமிழகத்திலே காலூன்றுவதற்கு, வேரூன்றுவதற்கு பகிரத முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர். 2001 வாஜ்பாய் காலத்திலிருந்தே தமிழ்நாட்டில் அவர்கள் பல்வேறு அரசியல் உத்திகளை கையாண்டு இங்கே கட்சியை வலுப்படுத்துவதற்கு முயற்சித்தார்கள். ஆனால் முடியவில்லை. அதற்கு காரணம் இங்கே பெரியார் கருத்தியல் என்பது வலுவாக இருப்பது. அதன் அடிப்படையில் திராவிட முன்னேற்ற கழகமும், திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிர்நிலையிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் வலுவான மக்கள் ஆதரவை பெற்றிருக்கிற நிலையில் அவர்களால் இங்கே ஒரு அங்குலம் கூட முன்னேற முடியவில்லை. இது அனைவரும் அறிந்த ஒரு அரசியல் உண்மை. ஆனால் இப்போது கலைஞர் இல்லை, ஜெயலலிதா அம்மையார் இல்லை என்கிற காரணத்தால் அதிமுகவின் பலவீனத்தை பயன்படுத்தி கரையான் புற்றெடுக்க கருநாகம் புகுந்தது என்பதை போல அதிமுகவின் வலுவை பயன்படுத்தி இங்கே காலூன்றுவதற்கு அவர்கள் முயற்சிக்கிறார்கள். சொல்ல போனால் அதிமுகவையே சுவீகரித்து விடலாம் அல்லது விழுங்கி விடலாம் என்கிற அளவுக்கு அவர்களின் செயல் திட்டங்கள் எல்லாம் தெரிகிறது. அவருடைய சுவரொட்டிலே எம்ஜிஆர் படத்தை போட்டு அச்சடிக்கக்கூடிய அளவுக்கு அவர்கள் துணிந்து விட்டார்கள். ஆகவே அவர்களின் நோக்கம் தமிழகத்தை கைப்பற்ற வேண்டும், தமிழகத்தில் காலூன்ற வேண்டும், வேரூன்ற வேண்டும் என்பதுதான். பாரதிய ஜனதாவோடு திமுக கூட்டணி வைத்திருக்கிறது, அதிமுகவும் கூட்டணி வைத்திருக்கிறது. பல தேர்தல்களில் அவர்கள் தொகுதி பங்கீடுகளை செய்திருக்கிறார்கள். ஆனாலும் கூட அவர்களால் இங்கே வெற்றி பெற முடியவில்லை. மீண்டும் மீண்டும் வீழ்ச்சியடைந்து கொண்டே இருந்தார்கள், சரிவடைந்து கொண்டே இருந்தார்கள். இப்போது இந்த 2 பெரும் ஆளுமைகள், மக்கள் செல்வாக்கு பெற்ற ஆளுமைகள் இல்லை என்கிற துணிச்சலில் தீவிரமாக பகிரத முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர். என்னென்ன உத்திகளை எல்லாம் கையாள முடியுமோ அந்த உத்திகளை எல்லாம் கையாண்டு வருகின்றனர். அடிப்படையில் அவர்கள் இங்கே அரசியல் செய்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.
திருமாவளவனை ஒரு பெரிய சக்தியாக நினைத்து திருமாவளவனோடு மோதுகிறார்கள் என்று நான் புரிந்து கொள்ளவில்லை. விடுதலை சிறுத்தைகள் கட்சி தமிழ்நாட்டில் அல்லது இந்தியாவில் மிகப்பெரிய சக்தியாக வளர்ந்து விட்டது, அதை எப்படியாவது வீழ்த்த வேண்டும் என்று அவர்கள் கங்கணம் கட்டி கொண்டு விடுதலை சிறுத்தைகளை குறிவைத்து செயல்படுகிறார்கள் என்று நான் கருதவில்லை. ஆனாலும் ஏன் அவர்கள் இதை பயன்படுத்தி இவ்வளவு பெரிய தாக்குதல்களை எல்லாம் தொடுக்கிறார்கள் என்றால் அது அரசியல் உள்நோக்கம் கொண்ட ஒரு செயல் திட்டம்தான், சதி திட்டம்தான். ஒருவேளை 6 மாதத்தில் சட்டப்பேரவை தேர்தல் வராமல் இருந்திருந்தால், ஒருவேளை நான் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் இல்லாமல் இருந்திருந்தால் இதை அவர்கள் கண்டும் காணாமல் கடந்து போயிருப்பார்கள். 6 மாதத்தில் தேர்தல் வரை இருக்கிறது என்பதும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணியிலே நான் இடம்பெற்றிருக்கிறேன் என்பதும் தான் இன்றைக்கு அவர்களுக்கு ஒரு சாதகமான ஏதுவான சூழலாக அமைந்திருக்கிறது. ஆகவே இது 100க்கு 100 விழுக்காடு அரசியல் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அரசியலுக்காக இதை அவர்கள் கையாளுகிறார்கள் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நிலையில் அவர்களின் கடந்த கால அரசியல், இந்தியா முழுவதும் அவர்கள் கையாண்டு வருகிற அரசியல் உத்திகள், இவற்றையெல்லாம் கணக்கில் கொண்டு பாரதிய ஜனதாவின் RSS உள்ளிட்ட சங்பரிவார் அமைப்புகளின் சூது சூழ்ச்சிகளை அறிந்து அவற்றை முறியடிக்க வேண்டிய ஒரு தேவை இருப்பதாக நாம் கருதுகிறோம். விடுதலை சிறுத்தைகள் கருதுகிறது. என் மீது அபாண்டமான பழியை சுமத்தி விட்டார்கள், அதை எப்படியாவது துடைத்து ஆக வேண்டும் என்கிற அடிப்படையில் இதை நான் அணுகுவதாக யாரும் எண்ணிவிட வேண்டாம். எல்லோர் மீதும் இந்த பழியை அவர்கள் சுமத்துவது வாடிக்கையாக இருக்கிறது. திருமாவளவன் மீது மட்டுமல்ல, நடிகர்கள் விஜய் சேதுபதி, நடிகர் விஜய், சூர்யா, அவருடைய மனைவி ஜோதிகா, கவிஞர் வைரமுத்து, நெல்லை கண்ணன், சுரேந்திரன், பிரகாஷ் ராஜ், இன்றைக்கு திருமாவளவன், இவை அனைத்தும் அவர்கள் கொள்கை அடிப்படையில் செயல்படுகிறார்களா என்றால், கருத்தியல் சார்ந்து செயல்படுகிறார்களா என்றால் உண்மையில் இல்லை. அவர்களுக்கு அரசியல் நோக்கம் இருக்கிறது. இந்துக்களை மத ரீதியாக அணிதிரட்ட வேண்டும் என்பது அவர்களின் நோக்கம். இந்து சமூகம் பெரும்பான்மை சமூகமாக இருக்கிற காரணத்தினால் அவர்களை ஒருங்கிணைத்து அதன் மூலம் அரசியல் ஆதாயத்தை தேட முடியும், தமிழகத்திலும் காலூன்றிவிட முடியும் என்கிற கணக்கு போட்டு இதையெல்லாம் அவர்கள் செய்து வருகிறார்கள், காய்களை நகர்த்தி வருகிறார்கள். திருவள்ளுவர் சிலைக்கு காவியை போர்த்துகிறார்கள், பெரியார் சிலைக்கு காவி சாயத்தை ஊட்டுகிறார்கள், எம்ஜிஆர் சிலைக்கும் கூட காவி துணியை போர்த்துகிறார்கள். எப்படியாவது வம்பு வராதா, வன்முறை நிகழாதா, இதன் மூலம் இந்துக்கள் இந்துக்கள் அல்லாதவர்கள் என்கிற ஒரு இடைவெளி ஏற்படாதா, சமூக பிளவு ஏற்படாதா என்று குணந்தின்னி கழுகுகள் என்று சொல்வார்களே, அதை போல இவர்கள் காத்து கிடக்கிறார்கள். ஆகவே முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது முழுக்க முழுக்க தேர்தல் அரசியலுக்கான நடவடிக்கைகள், சதித்திட்டங்கள், சூது சூழ்ச்சிகள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தமிழ்நாட்டில் இதுவரையில் அவர்கள் நடத்திய போராட்டங்களாக இருந்தாலும் அல்லது பிரச்சாரங்களாக இருந்தாலும் அனைத்தும் மதம் சார்ந்தவையாகவே இருக்கின்றன. அவர்கள் வேறு எந்த பிரச்சனைகளுக்காகவும் குரல் கொடுத்ததாக சான்று இல்லை. தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்தியா முழுவதுமே அவர்கள் இந்து மதத்தை புண்படுத்தி விட்டார்கள், இந்துக்களை புறக்கணிக்கிறார்கள், இந்துக்களை வஞ்சிக்கிறார்கள், இந்துக்களை விமர்சிக்கிறார்கள், இந்துக்களை தனிமைப்படுத்த பார்க்கிறார்கள், மதமாற்றத்தின் மூலம் இந்துக்களை சிறுபான்மையாக்க பார்க்கிறார்கள். இப்படித்தான் அவர்கள் அரசியலை செய்து வருகிறார்கள். முஸ்லிம் வெறுப்பு, கிறிஸ்தவ வெறுப்பு, தலித் ஒடுக்குமுறை, பழங்குடி மக்களுக்கு எதிரான ஒடுக்குமுறை, இவைதான் அவர்களின் அரசியல் உத்திகளாக, கையாளும் உத்திகளாக இருந்து வருகின்றன. அவர்களால் வெற்றி பெற முடியாத ஒரே இடம், சாதிக்க முடியாத ஒரே களம் தமிழ்நாடுதான். இத்தனை ஆண்டுகளில்
கலைஞர் இல்லை, ஜெயலலிதா அம்மையார் இல்லை என்பதை பயன்படுத்தி இந்த தருணத்தில் இந்த தேர்தலில் அந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள முடியும் என்கிற கணக்கு போட்டு திமுகவை பலவீனப்படுத்துவதற்காக திமுகவை குறிவைத்து செயல்படுவது என்கிற அடிப்படையில் இயங்குகிறார். நான் திமுக கூட்டணியில் இடம்பெற்றிருப்பதனால் இதை பேசுகிறேன் என்று யாரும் எண்ணிவிட வேண்டாம். பாஜகவின் RSS உள்ளிட்ட சங்பரிவார் அமைப்புகளின் உண்மையான பார்வை இதுதான், உண்மையான நோக்கம் இதுதான், அரசியல் உள்நோக்கம் இதுதான். ஏன் திமுகவை அவர்கள் விமர்சிக்க வேண்டும்? அதிமுக அவர்களின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது என்பது அனைவரும் அறிந்த ஒன்று. அதிமுகவை எப்படி வேண்டுமானாலும் கையாளலாம் என்கிற அளவுக்கு அவர்களின் ஆதிக்கம் மேலோங்கி இருக்கிறது. அதிமுகவும் மைய அரசின் கட்டுப்பாட்டுக்குள் முடங்கி கிடக்கிறது. அதனால் இன்றைக்கு அவர்கள் கிட்டத்தட்ட செயலிழந்து போய் கிடக்கிறார்கள். தமிழ்நாட்டை பிஜேபி ஒரு பினாமி அரசாக அதிமுக அரசை வைத்திருக்கிறது. எனவே அதிமுகவை அவர்கள் பகைத்துக் கொள்ளவோ, அதை அம்பலப்படுத்தவோ, அவர்களை எதிர்த்து அரசியல் செய்யவோ தேவையில்லை என்கிற நிலையில் திமுக தலைமையிலான கூட்டணி கட்சிகளை இந்துக்களுக்கு எதிரானவர்கள் என்று கொண்டு போய் நிறுத்த வேண்டும். அதன் மூலம் திமுக கூட்டணியை பலவீனப்படுத்தி அவர்கள் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற விடாமல் தடுத்து விட முடியும் என்கிற அடிப்படையில் தான் அவர்கள் காய்களை நகர்த்துகிறார்கள், சதி வலைகளை பின்னுகிறார்கள், எந்நேரமும் சூது சூழ்ச்சிகளை அரங்கேற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அதிலே ஒன்றுதான் தோழர்களே என் மீதான தாக்குதல்கள். எனவே இதை நான் என் மீது தனிப்பட்ட முறையிலே தொடுக்கப்படுகிற தாக்குதலாக பார்க்கவில்லை. அவர்களின் கருத்தியலுக்கு எதிரான கட்சிகளை, அரசியல் இயக்கங்களை குறிவைக்கிறார்கள். அதுதான் இன்றைக்கு திமுக, விசிக, திராவிடர் கழகம், இடதுசாரிகள், மதிமுக உள்ளிட்ட அனைத்து கட்சிகளும். தேர்தல் இன்னும் 6 மாதத்தில் இருக்கிற நிலையில் இந்த பரப்புரையை தீவிரப்படுத்த வேண்டும். இந்துக்கள் பாதிக்கப்படுகிறார்கள், இந்துக்கள் காயப்படுத்தப்படுகிறார்கள், இந்துக்கள் வஞ்சிக்கப்படுகிறார்கள், இந்துக்கள் தனிமைப்படுத்தப்படுகிறார்கள், இந்துக்கள் சிதறடிக்கப்படுகிறார்கள் என்கிற முழக்கங்களை இன்றைக்கு ஓங்கி உரத்து ஒலித்துக் கொண்டிருக்கின்றன. அதற்கு டிஃபென்சிவ் அப்ரோச் என்கிற முறையில, தற்காப்பு நடவடிக்கை என்கிற முறையில திமுக தலைமையிலான கட்சிகள் களம் இறங்குகிற போது தங்களுக்குள்ள அதிகாரத்தை பயன்படுத்தி வெற்றி பெற்றுவிட முடியும், இவர்களை வீழ்த்தி விட முடியும். ஒன்று, திமுக தலைமையிலான கூட்டணி கட்சிகளை பலவீனப்படுத்துவது அல்லது சிதறடிக்க செய்வது, அதன் மூலம் அவர்கள் ஆட்சி கனவை தகர்ப்பது. இது அவர்களின் நோக்கம். இந்த தேர்தலில் ஆட்சியை கைப்பற்ற முடியாது போனாலும் கூட குறிப்பிட்ட இடங்களில் வெற்றி பெற்று வலிமை பெற்றவர்களாக மாறினால் அடுத்து வரவிருக்கிற நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் மிகப்பெரிய சக்தியாக இங்கே எழுந்துவிட முடியும் என்று கணக்கு போட்டு செயல்படுகிறது பாரதிய ஜனதா கட்சி. ஆகவே எப்போதே தமிழ்நாட்டை குறிவைக்க தொடங்கிவிட்டார்கள். சாதி அமைப்புகளின் அழைப்புகளை ஏற்று இங்கே வர தொடங்கினார்கள். ஒவ்வொரு சாதியின் பெருமிதங்களை ஊக்கப்படுத்தினார்கள், தொடர்ந்து ஊக்கப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அகில இந்திய அளவில் செய்வதை போல தமிழ்நாட்டிலும் செய்ய தொடங்கினார்கள், தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் தொடர்களே என்னுடைய பேச்சை 1 மாதத்திற்கு முன்பு செப்டம்பர் 27ஆம் தேதி ஒரு இணைய கருத்தமர்வில் நாம் பங்கேற்று உரையாற்றிய போது பேசிய பேச்சை சில நொடிகள், 40-50 நொடிகள் மட்டுமே எடிட் செய்து உலகம் முழுவதும் பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். என்னை அவமானப்படுத்த வேண்டும் என்பது ஒன்று, என்னை இந்துக்களின், இந்து பெண்களின் எதிரியாக காட்டுவது என்பது ஒன்று. அதைவிட இப்படிப்பட்ட இந்து விரோத சக்தியை நீங்கள் உடன் வைத்திருக்கிறீர்களே என்று திமுகவையும் அதன் தோழமை கட்சிகளையும் அம்பலப்படுத்தி விடலாம், ஒரே கல்லில் பல மாங்காய்களை அடிக்கலாம் என்கிற அடிப்படையிலே இந்த காய்களை அவர்கள் நகர்த்தினார்கள். நான் ஐயோ அப்படி சொல்லவில்லை என்று விளக்கம் சொல்வதற்கு மாறாக நான் சொன்னது சரிதான், அது மனுநூலில் இருக்கிறது, எனவே ஒருபடி மேலே போய் இந்த மனுநூலையே தடை செய் என்று சொல்லுகிற ஒரு நிலைப்பாட்டை நான் எடுத்தேன். ஒரு இரவில் நான் அந்த முடிவை செய்தேன், அறிவிப்பை செய்தேன். நான் அப்படித்தான் சொல்லுவேன் என்றும் சொல்லவில்லை, நான் அப்படி சொல்லவில்லை என்றும் பின்வாங்கவில்லை.
அதையெல்லாம் கடந்து மனு நூலை தடை செய் என்கிற ஆர்ப்பாட்டத்தை அறிவித்ததுதான் இன்றைக்கு அவர்களுக்கு பெரிய அதிர்ச்சியாக அமைந்துவிட்டது. இப்போது உலகம் முழுவதும் மனுஸ்மிருதியை தேடி தேடி படிக்கும் நிலை ஏற்பட்டிருக்கிறது. புதிய இளைய தலைமுறையினர் எல்லா மொழிகளிலும் மனுஸ்மிருதியை தேடுகிறார்கள், படிக்கிறார்கள், விவாதிக்கிறார்கள். பொதுவெளியிலே மைய நீரோட்டத்தில மனுஸ்மிருதி பற்றிய ஒரு உரையாடல், வெளிப்படையான ஒரு உரையாடல் இன்றைக்கு வலுவாக நிகழ்ந்து கொண்டிருப்பது உள்ளபடியே வரவேற்கக்கூடிய ஒன்றாகத்தான் நான் பார்க்கிறேன். இதிலே வாக்கு வங்கி பாதிக்கப்பட்டுவிடும், தேர்தலில் பாதிப்பு ஏற்பட்டுவிடும் என்கிற அடிப்படையில் நாம் சிந்திக்காமல் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி இத்தனை ஆண்டு காலம் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களும் தந்தை பெரியார் அவர்களும் ஆற்றிய பங்களிப்பை மேலும் கூர்மைப்படுத்தக்கூடிய வகையில், அதை செழுமைப்படுத்தக்கூடிய வகையில் நாம் ஜனநாயக சக்திகளாக இருக்கிற நாம், முற்போக்கு சக்திகளாக, புரட்சிகர சக்திகளாக இந்த களத்திலே இருக்கிற அனைவரும் கைகோர்க்க வேண்டிய ஒரு தேவை இருப்பதாக நான் நம்புகிறேன். ஒரே நேரத்தில் எல்லோரும் சேர்ந்து, ஜனநாயக சக்திகள் யாவரும் சேர்ந்து இந்த தருணத்தை பயன்படுத்தி வீதிக்கு வர வேண்டும், களத்திற்கு வர வேண்டும், பொதுவெளியில் இணைந்து நிற்க வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள். தனிப்பட்ட முறையிலே திருமாவளவனை கார்னர் செய்கிறார்கள், திருமாவளவனை தாக்குகிறார்கள். அவர் நம்முடைய தோழர், அவருக்கு நாம் ஆறுதலாக இருக்க வேண்டும், ஆதரவாக இருக்க வேண்டும் என்கிற சிம்பத்தி அல்ல நான் கோருவது. பிட்டினஸ் என்கிற அடிப்படையிலே நான் இதை முன்வைக்கவில்லை. ஆறுதல் தாருங்கள் என்று நான் கோரிக்கை வைக்கவில்லை. இவர்களை அம்பலப்படுத்துவதற்கு அருமையான ஒரு வாய்ப்பை அவர்களே ஏற்படுத்தி தந்திருக்கிறார்கள். எனவே நாம் வீறு கொண்டு எழ வேண்டிய ஒரு கட்டத்தில் இருக்கிறோம், வெகுண்டு எழ வேண்டிய ஒரு கட்டத்திலே இருக்கிறோம். குறிப்பாக மகளிர் சமூகம் மேலிட வேண்டும், வீதிக்கு வர வேண்டும். எங்களை இழிவுபடுத்தி விட்டீர்கள் என்கிற அடிப்படையில் அல்ல, நாம் இதை இழிவு இல்லை என்கிற அடிப்படையில் அணுகக்கூடாது. எங்களை விபச்சாரிகள் என்று இந்த நூல் எழுதியிருக்கிறது என்கிற அடிப்படையில் நம்முடைய ஆர்குமெண்ட் போக வேண்டாம். இது என்னுடைய பணிவான வேண்டுகோள். நம்மை நாம் உத்தமர்களாக காட்டிக் கொள்கிற முயற்சி தேவையில்லை. நாங்கள் உத்தமிகள், நாங்கள் பத்தினிகள், எங்களை இப்படி நீங்கள் உங்கள் நூல் சொல்லுகிறது என்கிற அடிப்படையில் நம்முடைய விவாதம் போக வேண்டாம். அந்த நூல் அடிப்படையிலே பெண் ஒடுக்குமுறை கருத்தியலாக இருக்கிறது என்பதுதான் நாம் எடுத்து வைக்க வேண்டிய ஒரு வாதம். பெண்ணை ஒடுக்குவதன் மூலம் தங்களுடைய அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்ள முடியும், தொடர்ந்து ஆணாதிக்கத்தை தக்க வைத்துக் கொள்ள முடியும். ஆண் என்கிற போது அதிலும் ஆதிக்கம் செலுத்துகிற சமூகமாக இருக்கிற, உயர் வர்ணம் என்று தங்களை அடையாளப்படுத்திக் கொள்ளுகிற அந்த வர்ணத்தை சார்ந்தவர்கள் அல்லது அந்த சாதியை சார்ந்தவர்கள் தங்களுடைய ஆதிக்கத்தை தொடர்ந்து தக்க வைத்துக் கொள்ள முடியும், தலைமுறையாக தக்க வைத்துக் கொள்ள முடியும், ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக தக்க வைத்துக் கொள்ள முடியும். தொடர்ந்து அதை தக்க வைத்துக் கொள்வதற்கு ஒரே ஒரு மைய புள்ளியாக, ஒடுக்குமுறையின் மைய புள்ளியாக பெண் ஒடுக்குமுறையை முன்னிறுத்துகிறது சனாதனம். அதுதான் இங்கே நான் அடிக்கோடிட்டு சொல்ல விரும்புகிற கருத்து. தோழர்களே, மனுஸ்மிருதி என்பது 9வது அத்தியாயத்திலே பெண்களை இழிவுபடுத்துகிறது. எனவே அந்த அத்தியாயத்தை நீக்குங்கள் என்று சொல்லுவதல்ல. மனுஸ்மிருதி என்பது பெண்களை ஒடுக்குவதற்கான கருத்தியலை முன்னிறுத்துகிறது. நடத்தையின் மீது தாக்குதல் நடத்துவதன் மூலம் தானாகவே ஒடுங்கி முடங்கி போகக்கூடிய ஒரு கொடூரமான ஆயுதமாக அதை பயன்படுத்துகிறது. ஆயுதம் கொண்டு, துப்பாக்கி கொண்டு தாக்கி ஒருவரை பணிய வைக்க வேண்டும் என்பதை விட, காயங்களின் மூலம் பணிய வைக்க வேண்டும் என்பதை விட, சிறைகளில் அடைப்பதன் மூலம் பணிய வைக்க வேண்டும் என்பதை விட,
நடத்தையின் மீது தொடுக்கிற தாக்குதலின் மூலம் தானே முடங்கி போகக்கூடிய ஒரு ஒடுக்குமுறையாகத்தான் இந்த மனுஸ்மிருதி என்பது பெண்களை ஒடுக்கும் ஒரு கருத்தியலாக இருக்கிறது. எனவே இது எப்படி எதிர்க்கப்பட வேண்டும் என்றால், பெண்களை இழிவுபடுத்துகிறது என்கிற அடிப்படையில் அல்ல, பெண்களை ஒடுக்குகிறது என்கிற அடிப்படையில். அந்த இழிவு என்பது பெண்களை ஒடுக்குவதற்கான ஒரு உத்தி, அது ஒரு ஸ்ட்ராட்டஜி. கேரக்டர் அசாசினேஷன் என்பது பெண்களை நசுக்குவதற்கான ஒரு உத்தி. அவர்கள் உரிமையை கோராமல் ஒடுங்கி கிடப்பதற்கு ஏதுவான ஒரு உத்தி. பிசிக்கலா அவர்களை தாக்குகிறார்கள் என்பது ஒரு புறம். ஆனால் உளவியல் தாக்குதல், தன்னைத்தானே நொந்து முடங்கி போய் எந்த உரிமையையும் கோர முடியாமல் பெண்ணே பெண்ணை ஒடுக்கக்கூடிய வகையில் ஒரு சமூக உளவியல் இங்கே கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. பெண்ணே பெண்ணை ஒடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு சமூக உளவியல் இங்கே கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு அவர்கள் கையாளக்கூடிய ஒரு கான்செப்ட் என்பதுதான் கற்பு என்பதாகும். இந்த இடத்திலே நான் விபச்சாரியா இல்லையா என்று வாதம் செய்தால் நாம் விபச்சாரம் என்கிற கருத்தையும் ஒத்துக்கொண்டதாக ஆகிவிடும். விபச்சாரம் என்கிற கருத்தியலை ஒத்துக்கொண்டால் கற்பு என்கிற கருத்தியலையும் ஏற்றுக்கொண்டதாகிவிடும். எனவே கற்பு என்பதை நாம் ஏற்றுக்கொள்கிற போது நான் கற்போடு இருக்கிறேன், விபச்சாரி இல்லை என்று வாதிடக்கூடிய நிலைக்கு நாம் தள்ளப்படுவோம். நீ மேல் சாதியா கீழ்சாதியா என்று வாதிடுகிற போது நான் கீழ்சாதி இல்லை, நான் சாதி உயர்ந்தவன், எனக்கு ஒரு பெருமை இருக்கிறது என்று பெருமிதம் பேசுகிற போது சாதி அமைப்பை ஏற்றுக்கொண்டு அந்த வாதத்திற்குள்ளே நம்மை நாம் ஒப்படைத்துக் கொள்கிறோம். எனவே சாதி ஒழிக என்று சொல்லுகிற போது மேல் சாதி கீழ் சாதி என்கிற வாதமே தேவைப்படாமல் போகும். சாதி ஒழிப்பு என்பதுதான் நம்முடைய கொள்கையாக, நம்முடைய கோட்பாடாக, நம்முடைய வாதமாக, நம்முடைய கருத்தியலாக இருக்க வேண்டும் என்பதை போல கற்பு என்கிற கருத்தியலை ஏற்கிறோமா இல்லையா என்பது அந்த கருத்தியல் ஒழிக்கப்பட வேண்டும். அந்த கருத்து பெண்ணின் மீது மட்டுமே திணிக்கப்படுகிற ஒரு கருத்தியலாக இருக்கிறது. யோசித்து பாருங்கள். சொல்லாடலில் கூட விபச்சாரி என்கிற சொல்லாடல் இருக்கிறதே தவிர அதற்கு இணையான ஆண் பாலினத்திற்கான சொல்லாடல் உண்டா? குரத்தி என்பதற்கு ஆண் பாலினத்துக்கு குறவன் என்கிற ஒரு சொல்லாடல் இருக்கிறது. பறைச்சி என்பதற்கு பறையன் என்கிற ஒரு சொல்லாடல் இருக்கிறது. சொல்லிக்கொண்டே போகலாம். எல்லா பெண்பால் சொல்லாடலுக்கும் ஆண்பால் சொல்லாடல் இருக்கிற போது விபச்சாரி என்கிற சொல்லாடலுக்கு ஆண்பால் சொல்லாடல் புழக்கத்தில் இருக்கிறதா? இல்லை. விபச்சார தோஷம் என்பது பெண்களுக்கு மட்டும்தான் என்கிற கருத்தை இது முன்வைப்பது எதற்காக என்றால் பெண்களை ஒடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான். ஆணுக்கும் அது இருந்தால் ஆணும் அதில் கட்டுப்பாடாக இருக்க வேண்டும் என்று நியாயப்படுத்த முடியும். இல்லாதவர்களை தண்டிக்க முடியும். ஆனால் எந்த இடத்திலும் ஆணுக்கு எந்த கட்டுப்பாடும் இல்லை. இப்படித்தான் அவன் இருக்க வேண்டும், குறிப்பாக ஆண் பெண் உறவில். ஆனால் பெண்ணுக்கு எல்லா முனைகளிலும் இது இருக்கிறது. எல்லா முனைகளிலும் 360 டிகிரி முனைகளிலும் பெண்ணுக்கு எதிரான ஒடுக்குமுறைகள் இருக்கின்றன. இதை நாம் ஒரு ஒடுக்குமுறை கருத்தியலாக பார்க்க வேண்டும். பெண்களின் நடத்தையை முன்னிறுத்தக்கூடியதாக இருந்தாலும் அது பெண்களை ஒடுக்குவதற்கான ஒரு நுட்பத்தை கொண்டிருக்கிறது, ஒரு சூழ்ச்சியை கொண்டிருக்கிறது, ஒரு சதியை கொண்டிருக்கிறது. உள்ளீடான ஒரு சதி திட்டம் அதற்குள்ளே இருக்கிறது, ஒரு மறைமுக சதி திட்டம் இருக்கிறது. ஆகவே பெண்ணை ஒடுக்குவதற்கான ஒரு கருத்தியல் மனுநூல் என்பதை நாம் புரிந்து கொண்டு அதன் அடிப்படையில் தான் இதை நாம் எதிர்க்க வேண்டும். அவர்கள் பெண்களை சலன புத்தி உள்ளவர்கள், ஆண்களை மயக்கக்கூடியவர்கள், ஆண்கள் யாராக இருந்தாலும் அவனுடைய தகுதியை பார்க்க மாட்டார்கள், பருவத்தை வயதை பார்க்க மாட்டார்கள். அவர்களோடு அவர்கள்
உறவாடவே விரும்புவார்கள். இப்படியெல்லாம் பெண்களை அது இழிவுபடுத்துகிறது. எனவே பெண்களின் நடத்தையை அது கொச்சைப்படுத்துகிறது என்று அந்த இழிவு என்கிற நிலையோடு நாம் நின்றுவிடக் கூடாது. அதை தாண்டி உள்ளீடாக இதன் மூலம் பெண்களை ஒடுக்குவது என்கிற ஒரு சூட்சுமம் உள்ளே இருக்கிறது, பொதிந்து கிடக்கிறது. இதுதான் மனுஸ்மிருதியின் அடிப்படை என்பதை நாம் புரிந்து கொண்டால் இதை எந்த கோணத்திலே நாம் எதிர்ப்பது என்பதை புரிந்து கொள்ள முடியும் என்று நான் நம்புகிறேன். அதிலும் குறிப்பாக பெண்கள் இதை தீவிரமாக முன்னெடுக்க வேண்டும். பெண்களிடத்தில் இதை கொண்டு போய் நாம் சேர்க்க வேண்டும். சனாதன தர்மம் வேறு, மனு தர்மம் வேறு என்று சில பேர் இப்போது பேச தொடங்கி இருக்கிறார்கள். திருமாவளவன் பெண்களை கொச்சைப்படுத்தி விட்டான் என்று குற்றம் சாட்டியவர்கள் இப்போது மனு தர்மத்தில் அப்படி எதுவும் இல்லவே இல்லை என்று பேச தொடங்கி இருக்கிறார்கள். அதிலும் இவர்கள் படித்த மனு தர்மம் உண்மையானதல்ல, போலியானது, இடைச்சல்களை கொண்டது, வில்லியம் ஜோன்ஸ் போன்ற கிறித்தவர்கள் மொழிபெயர்த்தது, திராவிடர் கழகத்தினர் பரப்புகிற அவதூறுகளில் இதுவும் ஒன்று, அதைத்தான் அது போன்ற புத்தகங்களைத்தான் திருமாவளவன் படித்துவிட்டு பேசுகிறார் என்று இப்போது மனுஸ்மிருதிக்கு வக்காலத்து வாங்கும் நிலைக்கு அவர்கள் சரிவடைந்திருக்கிறார்கள். நாம் என்ன சொல்லுகிறோம்? திராவிடர் கழகம் பதிப்பித்த நூலாக இருந்தாலும் சரி, வில்லியம் ஜோன்ஸ் பதிப்பித்த மொழிபெயர்த்த நூலாக இருந்தாலும் சரி, அல்லது முதலாக முத்து கோவிந்த செட்டியார், முத்துரங்க செட்டியார் வேண்டுகோளுக்கு இணங்க மொழிபெயர்க்கப்பட்ட நூலாக இருந்தாலும் சரி, எல்லா மனுநூலையும் நீங்கள் தடை செய்யுங்கள். எது ஒரிஜினல் வெர்ஷன் என்று நீங்கள் நம்புகிறீர்களோ, சமஸ்கிருதத்தில் எழுதப்பட்டதாக நீங்கள் சொல்லுகிறீர்களோ, அதை மட்டும் கொண்டு வாருங்கள், விவாதிப்போம் என்றுதான் நாம் வெளிப்படையாக பகிரங்கமாக அழைப்பு விடுக்கிறோம். நமக்கு இது சரி அது சரி என்பது அல்ல. நீங்கள் சொல்லுவதை போல அவையெல்லாம் இடைச்சல்கள் உள்ளதாக கூட இருக்கட்டும், தவறான மொழிபெயர்ப்பாக கூட இருக்கட்டும், வேண்டும் என்ற உள்நோக்கத்தோடு பரப்பக்கூடிய அவதூறுகளாக கூட இருக்கட்டும், அனைத்தையுமே தடை செய்யுங்கள் என்பதுதானே எங்கள் கோரிக்கை. அதுல எங்களுக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏனென்றால் அது ஒரு ஒடுக்குமுறை கருத்தியல். அது இன்றைக்கு நடைமுறையில் இருக்கிறதா என்று கேட்கிறார்கள். இதை விட ஒரு என்ன சொல்வது, அறிவீனமான ஒரு வாதம் வேறு எதுவும் இருக்க முடியாது. இது அறியாமை என்று கூட நாம் சொல்ல முடியாது. இது ஒரு குதர்க்கவாதம். வேண்டுமென்றே பேசுகிறார். வாழ்க்கையில் ஒவ்வொரு அங்குலமும் சாதி, அதன் அடிப்படையிலான சனாதன தர்மம் என்பதுதான் இந்திய சமூக அமைப்பின் அடித்தளமாக இருக்கிறது. சாதியை நினைவுபடுத்தாமல் ஒரு நாளும் மனிதன் இங்கே வாழவில்லை. சாதி அடிப்படையிலான பரம்பரை பழக்க வழக்கங்களை பின்பற்றாமல் இவன் உண்ணுவதில்லை, உடுத்துவதில்லை, நாட்களை கடத்துவதில்லை. எல்லா நிலைகளிலும் ஒவ்வொரு அங்குலத்திலும் சாதி, வர்ணம், அதற்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய சனாதன தர்மம் இவற்றையெல்லாம் அவர்கள் பின்பற்றுகிறார்கள். 2 வாழிடங்களாக இருப்பது மனுஸ்மிருதியின் அடையாளம்தான். அக்ரஹாரம் இது, சாதி இந்துக்களின் குடியான தெரு இது, அல்லது ஊர் தெரு இது, இது தீண்டப்படாதவர்களின் குடியிருப்பு, இது அவர்களின் கோயில், இது இவர்களின் கோயில், இது அவர்களின் துறைப்பாடு, இது இவர்களின் துறைப்பாடு, இது அவர்களின் சுடுகாடு, இது இவர்களின் சுடுகாடு, இவை அனைத்துமே மனுஸ்மிருதியின் அடையாளங்கள் தான். அண்மையிலே ஒரு ஊராட்சி மன்ற தலைவியை தரையிலே அமர வைத்து உறுப்பினர்கள் நாற்காலிகளிலே அமர்ந்தார்களே, அப்படி ஊராட்சி மன்ற தலைவியை தரையிலே அமர வைத்தது மனுஸ்மிருதியின் தாக்கம் தான். மேலவளவிலே முருகேசனை கொடூரமாக வெற்றி படுகொலை செய்ய வைத்தது மனுஸ்மிருதியின் தாக்கம் தான். திவ்யா இளவரசன் வாழ்வை பறித்து இளவரசனை படுகொலை செய்தது, ஆணவ கொலைகளை செய்தது மனுஸ்மிருதியின் தாக்கம் தான். கோகுல்ராஜை கழுத்தை அறுத்து படுகொலை செய்து ரயில் தண்டவாளத்தில் தூக்கி எறிந்தது மனுஸ்மிருதியின் தாக்கம் தான். இந்தியா முழுவதும் இந்த இனப்படுகொலைகள் நிகழ்கின்றன. ஹாத்ராஸில் மனிஷா வர்மா வால்மீகி கொடூரமான முறையிலே கூட்டு பாலியல் வன்புணர்வுக்கு ஆளாக்கப்பட்டது. அதை நியாயப்படுத்தக்கூடிய வகையில் அந்த சாதியை சார்ந்தவர்கள் எல்லாம் குற்றவாளிகளுக்கு ஆதரவாக கூட்டம் போட வைத்தது மனுஸ்மிருதியின் தாக்கம் தான். இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். மனுஸ்மிருதி எங்கே இல்லை? நீதிமன்றங்களில் இல்லையா?
ராஜஸ்தான் மாநிலத்திலே உயர்நீதிமன்றத்தின் வாயிலிலே மனுவுக்கு சிலையை ஏன் எழுப்பியிருக்கிறார்கள்? மனுஸ்மிருதி இல்லை என்றால் மைய அரசின் கலாச்சாரத்துறையின் அதிகாரபூர்வமான இணையதளத்தில மனுஸ்மிருதி புத்தகம் பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. எல்லா மொழிகளை சார்ந்த அறநூல்களும் அதிலே பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கிறதா? திருக்குறள் பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கிறதா? அல்லது வேறு பல தேசிய இனங்களின் புனித நூல்களாக பேசப்படுகின்ற எந்த நூலாவது அதிலே பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கிறதா? இந்திய அரசின் மைய அரசின் கலாச்சாரத்துறையின் அதிகாரபூர்வமான இணையதளத்தில் மனுஸ்மிருதி பதிவேற்றம் செய்யப்பட்டிருப்பது எந்த அடிப்படையில்? மனுஸ்மிருதி இல்லை என்று சொன்னார். இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். பெண்கள் ஒவ்வொரு குடும்பத்திற்குள்ளேயும் பெண்கள் எப்படி நடத்தப்படுகிறார்கள் என்பதை தயவு கூர்ந்து மனசாட்சி உள்ளவர்கள் நெஞ்சிலே கை வைத்து சிந்தித்து பார்க்க வேண்டும். பருவத்துக்கு வந்த பின் பெண் பிள்ளைகளை படிப்பை பாதியிலே நிறுத்துகிற வழக்கம் இன்னும் கிராமப்புறங்களில் இருக்கவே செய்கிறது. இத்தனை தலைமுறைகளை கடந்து வந்திருக்கிற நிலையில் கடந்த சில 10 ஆண்டுகள் தானே பெண்கள் பள்ளிக்கு செல்லும் நிலை ஏற்பட்டது. இத்தனை தலைமுறைகளாக பெண்களுக்கு கல்வியை மறுத்தது எது? பெண்களுக்கு சொத்துரிமையை மறுத்தது எது? விதவை மறுமணம் கூடாது என்று தடுத்தது எது? விதவைகள் வெள்ளைப்புடவையை கட்டியிருக்க வேண்டும், காலமெல்லாம் இப்படி அவர்கள் காலம் கழிக்க வேண்டும், மறுமணம் செய்து கொள்ளவே கூடாது, மொட்டை அடித்து வெள்ளைப்புடவை உடுத்தி பூ முடியாமல் பொட்டு வைக்காமல் வளையல் அணியாமல் வீட்டின் மூளைக்குள்ளேயே முடங்கி கிடக்க வேண்டும் என்று தடுத்தது எது? நல்ல காரியங்களுக்கு வந்து நிற்கக்கூடாது என்று தடுத்தது எது? அப்படிப்பட்ட பெண்களை முண்டை என்று அழைக்கக்கூடிய வழக்கத்தை இந்த மண்ணிலே நிலைநிறுத்தியது எது? அவர்களை எதிரே பார்த்தால் காரியம் நல்ல காரியம் கெட்டு போய்விடும், அது கெட்ட காரியமாக ஆகிவிடும், அதனால் பாதிப்புகள் ஏற்படும் என்கிற கருத்தியலை இங்கே நிலைநிறுத்தியது எது? ராமனில் இருந்து அன்றைய ராமாயணத்து ராமனில் இருந்து இன்றைய சாதாரண ஒரு கூலி தொழிலாளி ராமன் வரையில் தன் மனைவியின் நடத்தையின் மீது சந்தேகப்பட்டுக் கொண்டே எப்போதும் ஒரு பயத்திலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறானே, அவனுக்கு அப்படிப்பட்ட ஒரு பயம் சார்ந்த உளவியலை, ஒரு போபியாவை உருவாக்கிய சமூகம் உளவியல் எது? மன்னனாக இருந்தாலும் சாதாரண கூலி தொழிலாளியாக இருந்தாலும் மனைவியை கண்காணித்துக் கொண்டே இருக்க வேண்டும், அவள் நடத்தையை பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் என்று அவனும் அவனுடைய குடும்பத்தை சார்ந்த பெண்களும் ஆண்களும் எப்போதும் கண்காணித்துக் கொண்டே இருக்கிறார்களே. இந்த உளவியலை சமூக உளவியலாக இங்கே நிர்மாணித்தது எது? தோழர்களே, இப்படி சொல்லிக் கொண்டே போகலாம். நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு அங்குலத்திலும் மனுஸ்மிருதியின் தாக்கம் இருக்கிறது. இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்பது அரசியல் தளத்தில் மட்டுமே மேலோட்டமாக பின்பற்றப்படுகிறது. தேர்தல் நடத்துவதற்கு, பாராளுமன்றத்தை நடத்துவதற்கு, பதவிகளை உருவாக்குவதற்கு, புதிய நியமனங்களை செய்வதற்கு, அதிகாரத்தை பகிர்ந்து கொள்வதற்கு, இப்படிப்பட்ட நிலைகளில் தான் இந்திய அரசமைப்பு சட்டம், புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களால் வகுத்தளிக்கப்பட்ட சட்டம் அரசியல் தளத்தில் மட்டும்தான் ஓரளவுக்கு நடைமுறையில் இருக்கிறது. சமூக தளத்தில், பண்பாட்டு தளத்தில், ஏன் பொருளாதார தளத்தில், சோசியோ கல்ச்சுரல் அண்ட் எக்கனாமிக்கல் பிளாட்ஃபார்ம்ஸ், இந்த மாதிரியான இடங்களில் முழுக்க முழுக்க மனுஸ்மிருதியே ஆட்சி செய்கிறது, ஆளுகை செய்கிறது. இந்த நாட்டை அரசமைப்பு சட்டம் ஆளுகிறதா, மனுஸ்மிருதி ஆளுகிறதா என்று நாம் வாதிடுவோமே ஆனால் மனுஸ்மிருதி தான் எல்லா தளங்களிலும் எல்லா களங்களிலும் இருக்கிறது என்பதை நம்மால் உறுதிப்படுத்த முடியும். ஆனால் அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? அது காலம் கடந்து விட்டது, காலாவதியானது. இது அயோக்கியத்தனமான ஒரு கூற்று, மக்களை ஏமாற்றுகிற ஒரு கூற்று. சாவிலும் வாழ்விலும் சரி, திருமணத்திலும் சரி, ஈமச் சடங்குகளிலும் சரி, எல்லா நிகழ்வுகளிலும் இந்த சனாதன தர்மம் என்கிற கருத்தியல் தான் மேலோங்கி நிற்கிறது. சனாதனம் என்றால் நிலையான என்று பொருள், அழிவில்லாதது என்று பொருள். நோ பிகினிங், நோ எண்டிங். எட்டர்னல் ரிலிஜன் என்று ஆங்கிலத்திலே சொல்கிறார். இன்னும் சொல்ல போனால் இந்த ரிலிஜன் கிவன் டு மென் என்று சொல்லப்படுகிறது. இது மனிதர்களுக்காக உருவாக்கப்பட்டது. அதிலும் குறிப்பாக ஆரியன் ரேஸ் என்கிற பிராமணர்களுக்காக உருவாக்கப்பட்டது. அவர்கள் வாழ்ந்த பகுதியை ஆரிய வர்த்தம் என்றே அவர்களின் நூல்கள் குறிப்பிடுகின்றன. அவர்களை தங்களின் குருக்களாக ஏற்றுக்கொண்ட பிற வர்ணத்தை சார்ந்தவர்கள் அவர்களின் கலாச்சாரத்தை அப்படியே பின்பற்ற தொடங்கிவிட்டார்கள்.
அவர்களுக்கான அந்த தர்மம் அனைத்தும் சாதி இந்துக்கள் அல்லது வர்ண இந்துக்கள் என்கிற இந்த சமூகத்தினரிடையே பரவி அனைவருக்குமானதாக அது விரிவடைந்திருக்கிறது. அது அவர்களால் பின்பற்றப்படுகிறது. பிராமணர் அல்லாத மோடியால், பிராமணர் அல்லாத அமித்ஷாவால், பிராமணர் அல்லாத சாதி இந்துக்களால், தலித்துகளால் இன்றைக்கு அது உயர்த்தி பிடிக்கப்படுகிறது. அவர்களால் உள்வாங்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இது இன்றைக்கு சூத்திரர்களை ஒடுக்கக்கூடிய கருத்தியலாக இருந்தாலும், அவர்களை இழிவுபடுத்துகிற கருத்தியலாக இருந்தாலும், பெண்களை 100க்கு 100 விழுக்காடு எல்லா வர்ணத்தை சார்ந்த பெண்களையும் ஒதுக்கி வைக்கக்கூடிய ஒரு கருத்தியலாக இருந்தாலும், அதை போற்றுகிற நிலை, உயர்த்தி பிடிக்கிற நிலை, அதை புனிதமாக கருதுகிற நிலை இங்கே ஒரு பொது உளவியலாக கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே சனாதன தர்மத்தை அல்லது மனு தர்மத்தை எதிர்த்து பேசினால் அவர்களை எல்லோரும் சேர்ந்து கடுமையாக தாக்குவது, தனிநபர் விமர்சனங்கள் என்கிற அடிப்படையிலே கொடூரமான தாக்குதல்களை, உளவியல் தாக்குதல்களை மேற்கொள்வது என்கிற ஒரு அணுகுமுறையை அவர்கள் கையாண்டு வருகிறார்கள். எனவே இந்த இடத்தில் நாம் ஒரு கருத்தியல் அடிப்படையிலான போரை நடத்துவதற்கு, விவாதத்தை நடத்துவதற்கு, இந்த விவாதத்தை கூர்மைப்படுத்துவதற்கு விழிப்பாக இருக்க வேண்டும். இதை இன்னையோட முடிச்சுக்கலாம், பார்த்துக்கலாம், இன்னையோட முடிச்சுக்கலாம் என்று இதை உடனே முடித்து வைக்கக்கூடிய பிரச்சனை அல்ல தோழர்களே. அவர்களே ஒரு அருமையான களத்தை உருவாக்கி தந்திருக்கிற போது இதை விவாதிப்பதற்கும் கூர்மைப்படுத்துவதற்குமான ஒரு சூழலை, ஏதுவான சூழலை ஏற்படுத்தி தந்திருக்கிற நிலையில் இதை பொதுவெளியிலே இன்னும் விரிவாக எடுத்துச் செல்ல வேண்டிய தேவை இருப்பதாக நான் உணர்கிறேன். அரசியல் காரணங்களுக்காக அவர்கள் செய்கிறார்கள் என்றாலும் கூட காலங்காலமாக கடைபிடிக்கப்பட்டு வந்த இந்த நடைமுறைகளை எல்லாம் அப்படியே தக்க வைக்க வேண்டும் என்கிற இன்னொரு முயற்சியும் நடக்கிறது. அதற்கு பிராமணர் அல்லாதவர்களை எல்லாம் தங்களுக்கானவர்களாக மாற்றி வெற்றி பெற்று வருகிறார்கள். தமிழ்நாட்டிலும் அதே உத்திகளை கையாளுகிறார்கள், அதே முயற்சிகளை மேற்கொள்ளுகிறார்கள். தலித்துகளையும் பிராமணர் அல்லாத சூத்திரர்களையும், தங்களை சத்திரியர்களாக சொல்லிக் கொள்கிற சூத்திரர்களையும் இன்றைக்கு கையிலே எடுத்துக்கொண்டு தமிழ்நாட்டை ஒரு வன்முறை காடாக்குவதற்கு முயற்சிக்கிறார்கள். இதை முறியடிக்க வேண்டிய பொறுப்பு அரசியல் கட்சிகளுக்கு மட்டுமல்ல தோழர்களே, அரசியல் கட்சிகளை தாண்டி அனைத்து தரப்பு ஜனநாயக சக்திகளுக்குமான ஒரு பொறுப்பு என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அனைத்து தரப்பு ஜனநாயக சக்திகள் என்பதிலும் கூட இன்னும் குறிப்பாக சொல்ல விரும்புகிறேன், அனைத்து தரப்பு பெண்களுக்குமான பொறுப்பு. இது பெண்களே முன்னெடுக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு கடமை, பெண்களே செய்ய வேண்டிய ஒரு மகத்தான புரட்சி என்று நான் வலியுறுத்த விரும்புகிறேன். பெண்களின் பக்கம் இதை தள்ளிவிடுகிறோம் என்று யாரும் எண்ணிவிடக் கூடாது. இது பெண்களுக்கு எதிரான ஒடுக்குமுறை என்பதை பெண்களுக்கு சொல்ல வேண்டிய தேவை நமக்கு இருக்கிறது. பெண்கள் இதை புரிந்து கொள்ளுகிற வரையில் பரப்புரை செய்ய வேண்டிய பொறுப்பு அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் இருப்பதாக நான் பார்க்கிறேன். எனவே நாமும் அவர்களுடைய பாணியில் இணைந்து அவர்களைப் போலவே இது நடத்தை தொடர்பானது என்கிற அடிப்படையில் வாதத்தை முன்னெடுக்காமல், அவர்களும் பார்த்தீர்களா எங்களை விபச்சாரிகள் என்று சொல்லுகிறார்கள் என்று நடத்தை தொடர்பான ஒரு விவாதமாகவே இதை முடித்துவிட பார்க்கிறார்கள். நடத்தை தொடர்பான விவாதமாக மட்டுமில்லாமல் அதையும் தாண்டி இது பெண்களுக்கு எதிரான ஒடுக்குமுறை கருத்தியல், இது ஒடுக்குமுறைக்கான ஒரு சூழ்ச்சி. இந்த பெண்களை ஒடுக்கி வைப்பதற்கு மிகப்பெரிய ஒரு ஆயுதமாக தொடர்ந்து இவர்கள் கற்பையும் விபச்சாரம் என்கிற கருத்தையும் கையில் எடுத்திருக்கிறார்கள். அதை தாண்டி மனுஸ்மிருதி பெண்களை ஒடுக்குவதற்கான ஒரு கொடூரமான ஆயுதம் என்பதை நாம் பெண்களிடத்திலே கொண்டு போய் சேர்த்தால் போதும், தமிழகத்தில், இந்தியாவில் பெண்களே முன்னெடுக்கும் ஒரு மகத்தான புரட்சி வெடிக்கும் என்பதை சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.